அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2026. குரு பகவான் வக்ர கதியில் இருந்தவர் இப்போ மார்ச் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா, எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த வீடியோ பதிவுல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம். தற்போது குரு பகவான் மிதுன ராசியில டிராவல் ஆயிட்டு இருக்காரு. மிதுனத்துல வக்ரத்துல இருக்காரு. மார்ச் 9ஆம் தேதி வக்ரத்திலிருந்து தன்னுடைய இயல்பு கதிக்கு திரும்புறாரு. வக்ர நிவர்த்தியாகி நேர்கதிக்கு திரும்புறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அமைப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். குருவுடைய பார்வைகள்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும். பொதுவாகவே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போற இந்த குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களை சிறப்படைய வைப்பார். எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை இந்த குரு பகவான் தரப்போறாரு, எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது அப்படிங்கறத இந்த பதிவுல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பதிவை முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 11ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது ரொம்ப நல்லது. அவர் வக்ரத்துல இருக்கிறத விட வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்றது நமக்கு ரொம்ப நல்லது. மேலும் குரு பகவான் தான் அமரக்கூடிய இடத்தை காட்டிலும் தான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மேலும் அதிகமான நற்பலன்களை வாரி வழங்குவாரு. அதன் அடிப்படையில குருவுடைய பார்வை நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் இந்த ஸ்தானங்கள்ல பதியும். எனவே 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் மிக மிக வலிமை அடைகிறது. சிறப்பான ஒரு நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்புக்கு மாறப்போகிறது. அதை நான் அந்த வக்ர நிவர்த்தியில நான் ஒரு பாசிட்டிவான விஷயமா பாக்குறேன் நம்மளோட நட்சத்திரத்துக்கு. அதே போல நமக்கு வழக்கம் போல பார்த்தோம்னாக்கா 1 and 7ல ராகு கேது, ஜென்ம கேது ஒரு மாதிரி குழப்பத்தை மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதி சுத்தமா இல்ல. மனசுல ஒரு குறை, வருத்தம், கவலை, சிந்தனையில ஒரு தெளிவு இல்ல. புத்தி தெளிவு அப்படிங்கிறது ஒரு மாதிரி தெளிவு இல்லாம ஏதோ ஒரு ட்ராக்ல பயணிச்சிட்டு இருக்கும். மனசுல அடையாளம் புரியாத கவலை, வருத்தம், ஒரு மாதிரியான ஏக்கம், எதுக்கு கவலைப்படுறோனே தெரியாம கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருப்போம். அதுதான் இந்த ஜென்ம கேது. ஒரு முடிவை தெளிவா எடுக்க முடியாது. முடிவு எடுக்கிறதுல சிக்கல் வரும், குழப்பம் வரும். ஒரே டைரக்ஷன்ல தெளிவா போக முடியாது. பிளான் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். மனசு எதுக்கும் தெளிவான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்காது. நம்ம மூளை ஒண்ணு சொல்லும், நம்மளுடைய மனசு ஒண்ணு சொல்லும். இதுவே நமக்கு ஒரு மாதிரி நமக்குள்ளேயே ஒரு போராட்டம் அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். அதுதான் ஜென்ம கேது. 7ஆம் இடத்துல இருந்த ராகு மன வாழ்க்கை, நட்பு வட்டாரம், சமூக வாழ்க்கை இதெல்லாம் ஒரு மாதிரியான வருத்தத்தையும் பாதிப்பையும் கெட்ட பெயர்களையும் கொடுத்திருக்கும். அதே மாதிரி அஷ்டம சனி சொல்லவே வேணாம். அதுவும் நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்துக்கு சனி கம்ப்ளீட்டா அன்ஃபேவர் பண்ணிடுவாரு. அஷ்டம சனி நம்மள ஒரு வழி பண்ணிடும். வெளியில சொல்ல முடியாத ஆத்திரங்கள், வெளியில சொல்ல முடியாத வருத்தங்கள் யாருக்கிட்ட சொல்லி புலம்புறதுனே தெரியல சார். அந்த அளவுக்கு உள்ள வேதனை இருக்கு. இதோ பல்ல கடிச்சிட்டு நகர்த்துறோம், உள்ள அவ்வளவு வேதனை இருக்கு. வெளியில சும்மா சிரிச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு நகர்த்திட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில தான் இப்ப நம்ம நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் பயணிச்சுட்டு இருப்போம். இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது. இப்போ அந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு எதன் வகையில ஃபேவர் பண்ணும்? இப்ப நான் சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு ஹீலிங் கொடுக்கும், ஒரு நிவர்த்தி கொடுக்கும். இது எல்லாத்தையும் சமாளிச்சு நகர்த்துறதுக்கான ஒரு பாதையை கொடுக்கும். அதுதான் இந்த வக்ர நிவர்த்தி. சரி, இதை நம்ம டீப் அண்ட் கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துக்குலாம் இல்ல. சனி பார்வை தான் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துல இருக்கு. இப்போ குடும்பத்துல ஒரு மாதிரி குழப்பம், கலக்கம், வருத்தம் இதெல்லாம் டிஃபால்ட்டா இருந்துகிட்டு இருக்கும். இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன். குறிப்பா குடும்பத்துல பொருளாதார பிரச்சனை அதிகமா தலை தூக்கி இருந்திருக்கும். அந்த பொருளாதார பிரச்சனையை இப்போ ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் இந்த குரு வக்ர நிவர்த்தி. ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை இப்ப பார்த்து பண்ண முடியும். குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு போராடுவீங்க. சோ அதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு கிடைக்கும். இந்த மார்ச் 9க்கு பிறகு குடும்பத்துல இருந்த பொருளாதார ரீதியா இருந்த தடுமாற்றங்கள்லாம் குறையும். இருப்பினும் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வார்த்தைகள், குடும்ப உறுப்பினர்களோட இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் இதுல கொஞ்சம் கவனமா, நிதானமா, பொறுமையோட செயல்படுறது நல்லது. சனியுடைய பார்வை வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த நேரத்துல நம்மளுடைய கண்ட்ரோலை மீறி வார்த்தையெல்லாம் வெளில கொட்டிடுவோம். அவசரப்பட்டு பேசிட்டு பிறகு வருத்தப்பட்டு இருப்போம். எனவே வார்த்தைகள்ல நிதானம் தேவை. குடும்ப உறுப்பினர்களை அனுசரிச்சு போய்க்கணும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் இப்ப நீங்க சொல்ற
அந்த சொல்லுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. மனம் ஒருமித்து எல்லாரும் உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்க மாட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு சைடு இழுப்பாங்க. உங்களுடைய கருத்துக்கு யாரும் தலையசைக்க மாட்டாங்க. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்க ஒன்று சொல்லுவீங்க. இப்படி ஒரு மாதிரி ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் இது. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சகிப்புத்தன்மையோட எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. எதுலையும் அவசரம் காட்ட வேண்டாம். வார்த்தைகள்ல நிதானம் இருக்கணும். இந்த நேரத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில யாருக்கும் எந்த விதத்திலையும் வாக்கு கொடுக்காதீங்க. அப்படி வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நீங்களாம். எனவே இந்த நேரத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்காம அப்படியே பொறுமையா மலுப்பலான பேச்சு அப்படியே விட்டு அப்படியே நகர்ந்துறது நல்லது. எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில சற்று அக்கறை, கவனம், நிதானம், பொறுமை டெஃபினட்டா இருக்கணும். கடந்த காலகட்டங்களில் இருந்த அந்த போராட்ட நிலை தற்போது குறைய ஆரம்பிக்கும். அதை நான் இந்த காலகட்டத்தில் ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். பட் இந்த நேரத்தில் கொஞ்சம் டிஃபால்ட்டா எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுறது உங்களுக்கு சாலச்சிறந்த நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்துல சனியுடைய பார்வை, குரு இப்ப லாபஸ்தானத்துல வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. ஸோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா அதுல ஒரு மாதிரி சுமை அமைப்பு இருக்கும். உத்தியோகத்துல கொஞ்சம் பணிச்சுமை இருக்கும். மேல அதிகாரிகளுடைய தொந்தரவு இருக்கும். மேல அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாது. கோப உணர்வு அதிகமா வரும். பணிபுரியக்கூடிய இடத்துல கோப உணர்வு அதிகமா வரும். சக ஊழியர்களோட அடிக்கடி கருத்து போராட்டம், பிரச்சனைகள், போராட்டமான சூழ்நிலை இதெல்லாம் ஏற்பட்டு நீங்களாம். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் சற்று அக்கறை, கவனம் தேவை. கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. இருப்பினும் லாபஸ்தானத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால சம்பள உயர்வு, பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு நல்ல மேன்மையும் முன்னேற்றமும் இந்த குரு வக்ர நிவர்த்தியில உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். இருப்பினும் ஜீவனஸ்தானத்துல சனியுடைய பார்வை இருக்கிறதுனால உத்தியோகத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். அவசர முடிவு, அவசர மாற்றங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே நகர்த்துறதுக்கு ஃபேவரா இருக்கு. ஆனா உத்தியோகத்துல ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஃபேவரா இல்ல. நான் இப்போ உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஒரு வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை தேடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா அது அட்வைசபிள் இல்ல. நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இன்னொரு நல்ல வேலையை தேடிட்டு அதன் பிறகு இருக்கிற வேலையை விடுங்க. இந்த நேரத்துல பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டீங்கன்னா திரும்ப ஒரு புதிய வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகலாம். எனவே இருக்கிற வேலையை நகர்த்துறது பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். அதுலேயே சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக கிடைக்கும். அடுத்தது தொழிலை பொறுத்த வரைக்கும் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றது. ஏன் அப்படின்னாக்கா ஜீவனஸ்தானத்துல சனி பார்வை, லாபஸ்தானத்துல குரு இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. அஷ்டம சனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஜென்ம கேது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த டைம் பீரியடு கொஞ்சம் கன்ஃபியூஸான ஒரு டைம் பீரியட். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்க ஹை லெவல்ல எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு மாதிரி தொய்வு அமைப்பு டிஃபால்ட்டா இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க தொழிலை விட்டுலாமா அல்லது தொழில வேற ஏதாச்சும் மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் இப்போ அப்படியே ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. இருக்கிறத நகர்த்துறதுக்கு ஃபேவரா இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல ஒரு ப்ராஃபிட் இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். லாபஸ்தானத்துல வரக்கூடிய இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார மேன்மையை கொடுப்பாரு. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஏதாச்சும் ரிட்டர்ன் எடுத்துடலாம், அதுக்கு ஃபேவரா இருக்கு. ஆனா மேலும் மேலும் தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த நேரத்துல அட்வைசபிள் கிடையாது. குறிப்பா கூட்டு தொழில இறங்கிட வேண்டாம். பார்ட்னர்ஷிப்ல நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு எதுலையும் இறங்காதீங்க. கொஞ்சம் கவனம், பொறுமை, நிதானம் டெஃபினட்டா தேவை. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி போட்டித்தன்மை அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏதாச்சும் தேவையில்லாத குழப்பங்கள் தொழில் சார்ந்த வகையில ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் உண்டு. எனவே அனைத்திலையும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட செயல்படுறது ரொம்ப நல்லது. நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட ஒரு வாட்டி கொடுத்து உங்களுக்கு யோக தசை நடக்குதா, உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கு, அதுடைய தொழில நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது. அஷ்டம சனி மேக்சிமம் பார்த்தோன்னா இருட்டடிப்பு செய்யும். நம்முடைய கண்களை நல்ல இறுக்கமா கட்டி மீண்டும் ஒரு இருட்டறைக்குள்ளேயே நம்மளை கொண்டு போய் விட்டுரும். எனவே கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட நீங்க செயல்பட்டால் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாமல் ஒரு சேஃபான ஜேர்னி உங்களால செய்ய முடியும். அடுத்தது உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா தாராளமா கிடைச்சிடும். கடந்த காலகட்டங்களில் நிறைய பேர் தன்னுடைய வேலையை இழந்திருப்பாங்க. ஏன்னா குரு வக்ரமா இருந்தார் லாபஸ்தானத்துல. வேலையை இழந்தவர்களுக்கு இப்போ ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு. தாராளமா உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க. முயற்சியில ஒரு நல்ல பலன் டெஃபினட்டா அந்த நேரத்தில் கிடைக்கும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு உத்தியோகம்
ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு டெஃபினட்டா கிடைச்சிடும். மனசுக்கு பிடிச்ச வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. கிடைக்கிற வேலையை ஏத்துக்கலாம், நீங்க எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த குரு வக்ர நிவர்த்தி மூலமாக உங்களுக்கு கிடைச்சிடும். அதில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, உங்களுடைய தேவைகள் எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்தது நம்ம பொருளாதாரத்தை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது லாபஸ்தானத்துல குரு, அது ஒரு கிரகம் நமக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. பொருளாதார தடைகள் கொஞ்சம் விலகும். பொருளாதாரம் சார்ந்த வகையில இருந்த அந்த தொய்வு நிலை, தளர்வு நிலை இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே விலக ஆரம்பிக்கும். பொருளாதார உறவு கணிசமா இருக்கும். உடைய தேவைகள் எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் இப்போ கிடைச்சிடும். கடன் சுமை ஏதாச்சும் இருக்கு, கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்கும். ஸோ அதை நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். குரு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்துல ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த வருமானத்தின் மூலமாக உங்களுக்கு தேவையான அந்த புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். பொருளாதாரம் பெருசா நெகட்டிவா இல்ல. அஷ்டம சனி நடக்கிறதுனால இந்த பொருட்கள் ஏதாச்சும் தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருட்கள் ஏதாச்சும் வச்சிருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. உடைய மொபைல் போன் தொலைகிறது, அதே மாதிரி வண்டி வாகனங்களை தொலைக்கிறது, அதே போல நம்ம பார்க்கும்போது இந்த தங்க அணிகலன்களை தொலைக்கிறது, இது போன்ற விலை மதிப்பு மிக்க உள்ள அந்த பொருட்கள் ஏதாச்சும் தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு. மற்றபடி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா பெரிய அளவிலான சிரமங்கள் இருக்காது. கடந்த காலம் அளவுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப டஃபாலாம் இருக்காது. உடைய எண்ணங்கள், தேவைகள் இதெல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் இப்ப கிடைச்சிடும். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 7ஆம் இடத்துல ராகு கடந்த காலகட்டம்லாம் கடுமையான போராட்டத்தை கொடுத்திருக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதோ ஒரு விதத்துல ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல அஷ்டம சனியாக போய் அமர்ந்துட்டாரு. அதே போல குருவுடைய பார்வையும் வக்ர பார்வையா இருந்துச்சு. மேலும் அந்த இடத்துல ராகு பகவான் இருந்தாரு. எனவே கலத்திரஸ்தானம் கம்ப்ளீட்டா வீக் ஆயிடுச்சு. ஆகவே கடந்த காலகட்டம் மன வாழ்க்கை அந்த அளவுக்கு திருப்தியை கொடுத்திருக்காது. வாழ்க்கை துணையால ஏதாச்சும் ஒரு வருத்தம் வந்திருக்கும். வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தையில சில தடுமாற்றங்கள் இருந்திருக்கும். 2 பேரும் பேசிக்காம இருந்திருப்பீங்க, அல்லது 2 பேரும் பிரிந்து இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம் இருந்திருப்பீங்க. இப்படி ஏதோ ஒரு விதத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வருத்தம், ஏக்கம், கவலையை கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. இப்போ இந்த குரு பார்வை உங்களுக்கு பாசிட்டிவா திரும்பி இருக்கிறதுனால அந்த குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். மன வாழ்க்கையில இருந்த பிரச்சனை, குழப்பம், வருத்தத்துக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். இப்ப பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேருவாங்க, பேசிக்காம இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பேசிக்க ஆரம்பிப்பாங்க. அதே போல பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும். கம்ப்ளீட்டா விலகுதுன்னு சொல்லல, ஓரளவுக்கு நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும். வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அதற்கான நிவர்த்திக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்துல பரிபூர்ணமா கிடைக்கும். மன வாழ்க்கையில இருந்த போராட்டம், வாக்குவாதம் இதெல்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். இருப்பினும் ஜென்ம கேது போயிட்டு சந்தேக குணத்தை கொடுத்துரும். வாழ்க்கை துணை மேல டிஃபால்ட்டா ஒரு மாதிரி சந்தேக குணம் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல வாக்கு ஸ்தானத்துல சனி, உங்களுடைய பேச்சே உங்களுக்கு முதல் எதிரியா மாறிடும். நீங்க எந்த ஒரு நல்ல விஷயம் சொன்னாலும் அதை பார்ட்னர் தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல வார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருக்கணும். பழைய விஷயங்களை திரும்ப பேசக்கூடாது, முடிஞ்சு போன விஷயங்களை திரும்ப பேசக்கூடாது. அப்படி பேசினா அந்த பிரச்சனை ரீஆக்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுல சற்று கவனமா இருங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைக்கான ஹீலிங் கிடைக்கும். அதை சரியா யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் அந்த ஈகோலாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஜென்ம கேது என்ன பண்ணுன்னா ஈகோ அதிகமாக காமிக்கும். நீயா நானான ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஈகோ அந்த மைண்ட் செட்டை ரொம்ப தூண்டும். அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல பதிகிறதுனால மன வாழ்க்கையில இருந்த போராட்ட அமைப்புகள் ஓரளவுக்கு நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். ஒரு மன நிம்மதியை பெறக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு சாதகமா மாறும். அடுத்த திருமண முயற்சி, திருமணம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த திருமண முயற்சியில இருந்த தடை தாமதம் சற்று விலக ஆரம்பிக்கும். இருந்தாலும் 7ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் சற்று வீக்கா இருக்கு, சூப்பர் பாசிட்டிவா இல்லை. எனவே தடை தாமதத்தோட ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு திருமண முயற்சியில சுப செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் இந்த ஜாதக பொருத்தெல்லாம் கொஞ்சம் சரியா பார்த்துக்கோங்க. ராகு, கேது, சனி இந்த கிரகங்கள் எல்லாம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்தோட கிராஸ் பண்ணும்போது பொருத்தம் இல்லாத ஜாதகம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த நேரத்துல இந்த ஜாதக பொருத்தம், ஜாதகம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல அவசர முடிவு, அவசர மாற்றங்கள் மன வாழ்க்கை சார்ந்த வகையில பண்ணாதீங்க. திருமண முயற்சியெல்லாம் கொஞ்சம் அவசரமா பண்றது, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அவசர முடிவு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்சம் நிதானமா, பொறுமையா, கொஞ்சம் டைம் கொடுத்து பண்றது ரொம்ப நல்ல ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேலும் இந்த நேரத்துல
குரு பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண முயற்சியில நீண்ட நாளா இருந்து வந்த தடை இப்ப விலகும். திருமண முயற்சியை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் திருமண முயற்சியில சில குழப்பங்களுக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும். இந்த நேரத்துல நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இருப்பினும் இந்த திருமணத்துல ஒரு மாதிரி குழப்ப அமைப்புகள் வெளிப்படும். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி உங்களையும் குழப்பி வருத்தம் அடைய வைப்பாங்க. அடிக்கடி நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த காலகட்டங்கள்ல திருமணம் நடக்கக்கூடியவர்கள் எதை நினைச்சு பெருசா ஒரி பண்ணாதீங்க. யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டும். உங்க மைண்டை நீங்க காம் டவுனா வச்சுட்டு ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா அந்த நேரத்துல ஒரு மாதிரி மென்டல் பிரஷர் இருக்கும். அந்த திருமணம் முடிகிற வரைக்கும் ஒரு மாதிரி குழப்பமா போற மாதிரியே இருக்கும். ஒரு மாதிரி மென்டலி பிரஷராகவே இருக்கும். சந்தேக குணத்தோடய அந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். இது நல்லபடியா முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரியான அந்த குழப்பத்தோடையே அந்த திருமணம் அப்படியே அழகா எடுத்துட்டு போகும். குரு பார்வையில அந்த 7ஆம் இடம் இருக்கிறதுனால திருமணம் சுபமாக முடியும். எதுவும் நீங்க ஒரி பண்ண வேண்டாம். ஸ்டார்டிங்ல குழப்பம் இருக்கும், அது போக போக சரியாயிடும். திருமண முயற்சியை பண்ணலாமா வேணாமானாக்கா உங்களுக்கு ஏஜ் ரொம்ப ஆகிட்டு ரொம்ப கடந்து போயிடுச்சு, அந்த திருமண காலம் வந்துடுச்சு, திருமண ஏஜ் வந்துடுச்சு அப்படின்னாக்கா தாராளமா அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல என்ன எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னாக்கா அதை தள்ளி போடுறது நல்லது. வேற ஆப்ஷன் இல்லாதவங்க தாராளமா அந்த நேரத்துல அந்த திருமண முயற்சியை செய்யலாம். அதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் குழப்பத்திற்கு பிறகு கிடைக்கும். அடுத்தது காதல் உறவு, காதல் வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 5ஆம் பாவகம் தற்போது வலிமை அடையுது. ஆல்ரெடி சனி பார்வையில 5ஆம் பாவகம் இருந்துச்சு. நிறைய பேருக்கு காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி கசப்பான நினைவுகள் அதிகமா இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல. இப்போ அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு இப்போ பாசிட்டிவா 5ஆம் இடத்துல பதியுது. எனவே காதல் உறவுல இருந்த விரிசல், கலக்கம், வருத்தம் அதெல்லாம் இப்ப நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். காதல் சார்ந்த விஷயங்கள்ல யாருக்காச்சும் பிரேக்கப் ஆயிருந்துச்சுன்னா அதுல இருந்து இப்ப மீண்டும் எழுச்சி பெற ஆரம்பிப்பீங்க. புதிய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிப்பீங்க. காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. இருப்பினும் குடும்பத்துல கடுமையான எதிர்ப்பு வரலாம். குடும்பம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி பய உணர்வு வரலாம். இருந்தாலும் குரு பார்வையில 5, 7ஆம் இடம் இருக்கிறதுனால அந்த முயற்சிகளை செய்யலாம். சில போராட்டத்திற்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும். எனவே நிறைய பேர் காதல் உறவா திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சிகள்ல இறுதியில் வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். மேலும் காதல் வாழ்க்கையில இருந்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். இருந்தாலும் சந்தேக குணம் ஒரு சிலருக்கு அப்படியே எட்டி பார்க்கலாம். பார்ட்னர் மேல தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிரும். ஏன்னா குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல. சனி கடந்த காலகட்டங்கள்ல தடை அமைப்புகளை நிறைய கொடுத்துட்டு இருந்தாரு. புத்திர பாக்கியத்துல செய்தி கிடைக்கிற மாதிரி கிடைச்சு அப்படியே ஒரு மாதிரி தடைப்பட்டு போயிருக்கும். இப்போ குரு பார்வை பரிபூர்ணமா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில இருந்த கவலைகள், வருத்தங்கள் விலக ஆரம்பிக்கும். இருப்பினும் இந்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற பெண்கள் பயணம் அலைச்சல்களை சற்று குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுங்க. மேலும் நேரத்துக்கு தூங்குங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. இதை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணாம நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த நேரத்துல அஷ்டம சனி நடக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு தோணாது. தூக்கமும் ரொம்ப லேட்டா வரும். ரொம்ப லேட்டா எழுந்திருப்போம். ஏர்லி மார்னிங்லாம் எழுந்திருக்க முடியாது. இப்படி ஒரு மாதிரி அந்த ஷெடியூல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தூங்குங்க. சீக்கிரமா காலையில எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. காலையில தெய்வ வழிபாட்டோட மங்கள இசைகளோட அந்த தினத்தை நீங்க தொடங்குறது ரொம்ப நல்லது. காலையில நீங்க எழுந்ததும் மங்கள இசைகளோட அந்த தினத்தை நீங்க தொடங்கணும். அதான் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அதிகமான அலைச்சல், அதிகமான பணிச்சுமை இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ரிலாக்ஸா நீங்க இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. குறிப்பா பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற பெண்கள். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில இருந்த வருத்தம் சற்று விலக ஆரம்பிக்கும். அடுத்ததாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் இதெல்லாம் சற்று குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளோடு ஏற்பட்ட கருத்து போராட்டம், பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் இப்ப விலக ஆரம்பிக்கும். எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். இப்ப பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்பாங்க. மேலும் பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப விலக ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் மேன்மை அடைய ஆரம்பிக்கும். அதே போல பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி இருந்த அந்த கவலை, வருத்தம், குழப்பம் அது சற்று குறையும். மேலும் இந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் செய்வதற்கான அந்த முயற்சிகளை செய்வீங்க. அதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். சனியுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க சொல்றது ஒரு மாதிரி இருக்கும், உங்களுடைய பிள்ளைகள் சொல்றது ஒரு மாதிரி இருக்கும். ஆளாளுக்கு அந்த கருத்து முரண்பாடு அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி போராடி நகர்த்துற மாதிரி இருக்கும். எனவே பிள்ளைகளுடைய வயதுக்கே தகுந்த அந்த
சுபகாரியங்களை செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம். அதில் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் மிக விரைவாகவே கிடைச்சிடும். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு தடைபட்டு போன அந்த சுபகாரியங்கள் இப்போ மீண்டும் அது சுபகாரியமாக நடக்க ஆரம்பிக்கும். நல்லபடியாக அந்த சுபகாரியங்கள் நடந்து முடியும். ரொம்ப நாளா பிள்ளைகள் சார்ந்து உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்கோ அந்த வருத்தத்திற்கு ஒரு நிவர்த்தி இப்போ கிடைச்சிடும். அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா நான் பார்க்கிறேன். மேலும் இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய ஆதரவு, பிள்ளைகளால் ஆதாயம் இதெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கும். பிள்ளைகளோட இருந்த இந்த முரண்பாடான சூழ்நிலைகள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம பார்க்கும்போது முயற்சி ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு. குருவுடைய பார்வையில 3ஆம் இடம் சிறப்பா இருக்கு. இதை நான் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயமா பார்க்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பம் அதிகமா இருக்கும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அஷ்டம சனி வேற இப்போ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நிறைய கவனச்சிதறல் இருக்கும், படிப்புல கவனமே செலுத்த முடியாது. ஹெல்த் ஒரு பக்கம் வீக் ஆகும், ஒரு பக்கம் பய உணர்வு வந்துடும். ஒரு சிலருக்கு இந்த எக்ஸாம் ஃபியர் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸாம் சம்பந்தமான அந்த பயத்தை கொடுத்து அது ஒரு மாதிரி பதட்ட மனநிலை கொடுத்து படிச்சதெல்லாம் மறக்கடிக்க வச்சிடும். இதெல்லாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு. எனவே இந்த நேரத்துல கொஞ்சம் ஹைப்பர் ஃபோக்கஸ்டா இருங்க. மனசுல தேவையில்லாத கவலைகளுக்கு பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அந்த படிப்பை நீங்க தொடங்குறது ரொம்ப நல்லது. ஒரு முறைக்கு 10 முறை நீங்க ரிவிஷன் பண்ணாக்கா பெஸ்ட். ஏன்னா ஜென்மத்துல இருக்கிற கேது மறதி அதிகமா கொடுக்கும், பயத்திலேயே பாதி இது மறந்துடும். இதை நான் முக்கியமா உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட், ரெண்டாவது, ஒரு போர்ஷனை ஒரு முறைக்கு 10 முறை ரிவிஷன் பண்ணிடுங்க. அதே போல கூட்டு சேர்ந்து படிக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. ஏன்னா 7ஆம் இடம் வீக்கா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தனிமையில படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கவனச்சிதறல் எல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த நேரத்துல நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கான அந்த ஒரு பலன், அந்த ஒரு அங்கீகாரம் அது உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைச்சிடும். ஏன்னா முயற்சி ஸ்தானம் பாசிட்டிவா இருக்கு. இந்த நேரத்துல நீங்க எழுதுற அந்த எக்ஸாம்ஸ்லாம் கம்பல்சரியா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். பயப்பட வேண்டாம். 3ஆம் இடம் வலிமையா இருந்தாலே எழுதுற எக்ஸாம்லாம் வெற்றி ஆயிடும். எனவே அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இந்த குரு வக்ர நிவர்த்தியில உங்களுக்கு இருக்கு. அஷ்டம சனி மட்டும் என்ன பண்ணுனாக்கா ஏதாச்சும் ஒரு தடையை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும். மனசு ஒத்துழைப்பு கொடுக்காது படிக்கிறதுக்கு. ஹெல்த்தை கொஞ்சம் வீக் பண்ணும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுங்க, பயப்படாதீங்க, மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பேனாவுக்கு 2 பேனா வாங்கிட்டு போயிடுங்க. எல்லாத்துலயும் கொஞ்சம் அட்வான்ஸா இருங்க. அதே போல இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் இந்த டைமிங்ல வரும். இந்த எக்ஸாம் ஹாலுக்குலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுங்க. அந்த டைத்துக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகாதீங்க. எல்லாத்துலயும் கொஞ்சம் அட்வான்ஸா இருங்க. ஒரு பேனாவுக்கு 2 பேனா வாங்கிக்கோங்க. அதே போல இந்த எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கவனச்சிதறல் இல்லாம, அலட்சியம் இல்லாம இருந்தாலே இந்த நேரம் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். அதெல்லாம் படிக்கிற விஷயங்கள்ல சற்று கவனத்தோட இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக தேக ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அஷ்டம சனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. குரு இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெல்த்ல டிஃபால்ட்டா கவனமா இருந்துக்கணும். தேக ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி பாதிப்பை மாத்தி கொடுப்பாரு. எனவே ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருங்க. வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அலட்சியமாக இருக்கக்கூடாது. வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவசரம் வேண்டாம், ரொம்ப வேகமும் வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அதே போல் தலைக்கவசம் கரெக்டாக அணிஞ்சுக்கோங்க. அல்லது நீங்கள் 4 வீலர் இயக்குறீங்கனாக்கா அந்த சீட் பெல்ட்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. சேஃப்டிலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. மேலும் இந்த நேரத்தில் தேக ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுடைய கண்ணு, பல்லு இது சம்பந்தமான விஷயங்களை உபாதை வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வாயில துர்நாற்றங்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கறது தலைவலி அடிக்கடி வந்துட்டு போகலாம். ஏன்னா ஜென்ம கேது போயிட்டு இருக்கு. ஓவர் திங்கிங்கை கொடுக்கும். எதுக்கு கண்ணா பின்னான்னு யோசிக்கிறோன்னே தெரியாது. ரொம்ப யோசிப்போம், அதுவே நமக்கு தலையை வலிக்க ஆரம்பிச்சிடும். எனவே ஒற்றை தலைவலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு வந்துட்டு போகலாம். கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது நம்ம பார்க்கறது 7ஆம் இடம் வீக்கா இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான உபாதைகள் நீங்கலாம். அதே போல செரிமான கோளாறு ஒரு சிலருக்கு நீங்க வாய்ப்பு இருக்கு. கழிவு நீக்க உறுப்புகள், உடைய பிரைவேட் பார்ட் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் சம்பந்தமான வியாதிகள் நீங்கலாம். அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அஷ்டம சனி காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு இந்த சர்ஜரி இது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி கொண்டு போய் தள்ளும். இப்போ குரு பலம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு. குருவுடைய பார்வையில 7ஆம் இடம் வந்துடுது. எனவே தேக ஆரோக்கியம் ரீதியா கடுமையா இருக்கிற அந்த பாதிப்புகள்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். இருப்பினும் அஷ்டம சனி போறதுனால இதுலயும் அலட்சியம் இருக்க வேண்டாம். டயத்துக்கு சாப்பிடுங்க. வயிற்றுல புண்ணு நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அஷ்டம சனியில நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தமான உபாதை, வயிற்றுல புண்ணு வருது. ஏன்னா டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க
முடியாது, மனக்கவலை ஒரு பக்கம் இருக்கும், அதுவே வந்து நமக்கு ஒரு செரிமான கோளாறை கொடுத்துருது. இப்படி ஏதோ ஒரு விதத்துல ஹெல்த்தை வந்து ஒரு மாதிரி பாதிக்குது. எனவே டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. நேரம் கடந்து தூங்குறது, நேரம் கடந்து சாப்பிடுறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹோம்மேட் ஃபுட்டா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிறைய பேர் ஒர்க் ப்ரெஷர்லயே நிறைய பேர் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பண்ணாம உங்க ஹெல்த்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். அதே போல மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கிறதுக்கு தினமும் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிடுங்க. தியானம் செய்யாம இருந்தீங்கன்னா உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த சிந்தனைகளே உங்களை ஒரு மாதிரி படுத்தி எடுத்துரும். எனவே தியானத்தை கண்டிப்பா பண்ணணும். ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து தியானம் பண்ணிட்டு தெய்வ வழிபாட்டோட அந்த நாட்களை தொடங்குறது ரொம்ப நல்லது. தினமும் காலையில மங்கள இசைகளை கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவில் ஏதாச்சும் இருக்கு அல்லது பிள்ளையார் ஸ்தலங்கள் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அந்த இடங்களுக்கு போயிட்டு தினமும் இறைவனை வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. முக்கியமா ஆஞ்சநேயருடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. மேலும் வீட்டுல துளசி செடி ஒன்று வாங்கி வச்சு துளசி இலைகளை சாப்பிடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ சளி தொந்தரவு அதிகமா இருக்கும். எனவே சளியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் வந்து நீங்கலாம். எனவே வாரம் வாரம் கரெக்டா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது இந்த குரு வக்ர நிவர்த்தியில வேற ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கா அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டில் இருந்த தடை தாமதம் விலகும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க. அதுக்கு நான் ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா இதை பார்க்குறேன். அடுத்து இந்த குரு வக்ர நிவர்த்தியில பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த பூர்வீக சொத்துல இருக்கிற அந்த வில்லங்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது நம்ம வந்து இந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவா பார்க்கலாம். மேலும் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இந்த நேரத்துல கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த நேரத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுப மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ணுவீங்க அல்லது அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை அயலாளர்களோட இருந்து வந்த வருத்தங்கள் கவலைகள்லாம் விலகும். அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு, அவர்களால ஒரு நல்ல உதவி, அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். மேலும் இந்த நேரத்துல ஒரு கான்பிடென்ட் அப்படியே கொஞ்சம் பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். தைரிய அபிவிருத்தி உருவாக ஆரம்பிக்கும். மனசுல இருந்த கவலைகள் கலக்கங்கள்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஒரு தெளிவான டைரக்ஷன், தெளிவான ஒரு பாதை, நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அது கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுக்கான சிறப்பு பலன். அடுத்தது நண்பர்கள், கூட்டாளிகள் இவர்களோடு இருந்து வந்த மன வருத்தம் சற்று விலக ஆரம்பிக்கும். கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய நண்பர்களோட ஏதாச்சும் கஷ்டங்கள் வருத்தங்கள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ விலக ஆரம்பிக்கும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். அதன் மூலமாக ஆதாயமும் கிடைக்கும். சமுதாயத்துல நீங்க இழந்த உங்களுடைய நற்பெயர்கள், உடைய பெயர் புகழ் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். அதையும் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். ஓவராலா அந்த குரு வக்ர நிவர்த்தி மலை போல இருந்த பிரச்சனைக்கு ஒரு சின்ன நிவாரணத்தை டெஃபினட்டா கொடுத்துரும். மனக்கவலைகளை நிவர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு வக்ர நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய அனுபவங்களை இது கொடுக்கும். இது நான் வந்து உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்குறேன். வாழ்த்துக்கள்.